இந்த உலக திருச்சபை மூலமாக நடந்து கொண்டிருக்கிற 24 உபவாச ஜெபத்துல 11ஆவது நாள்ல கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாரம் தேவனுடைய ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அவருடைய நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவையானது பேசும்படியாய் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டுபடும்படியாக நாம் எடுக்கிற செயல்முறைகளை வாழ்க்கை சரீரம் சுருக்கும் எல்லாவற்றிலும் இந்த வார்த்தை இந்த 21 நாளில ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலையும் அற்புதத்தை செய்ய கத்த உதவி செய்யும்படியாக நான் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அளவு நாம் இந்த நாளுக்காக பார்த்தவர்களும் பேசும் வார்த்தை கொண்டு நீ பேசும் மலைபொருள் ரகசியங்கள் கொண்டு பேசுகிறோம். நீங்க பேசுகிற தெய்வம் எவ்வளவு பேசுவோம். நாமத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் அந்த வரையே பல்வேறு எல்லாம் பாதுகாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு நாம் இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கலந்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் நீதிபதியாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நடக்கிறவை, நடந்தவை, வருகிறவை, காண்கிறவை எல்லாவற்றுக்கும் தேவன் ஒருவரே நீதிமான். வேறு ஒருவரும் அந்த நீதிமான் அல்ல. நீதியை அவர் செய்கிறவர். நம்மை நம்புகிற பிள்ளைகளையும் அவர் கைவிடுகிற சரித்திரமும் அல்ல. அவரை தேடுகிறவரை கர்த்தர் ஒரு நாள் கைவிட சரித்திரம் அல்ல. அவருடைய வாழ்க்கையில நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகிறவரை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த உபவாச நாளை நாம் எதற்காக நியமித்திருக்கோம்? எதற்காக இந்த நாளை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த நாளில உலகத்துல நடந்து கொள்ளுகிற சூழ்நிலைகள் நாம் பார்க்கும்போது, உலகத்துல நீங்க பார்க்கும்போது இந்த நாளை தவிர்த்து காலம், அடுத்து பாடு வந்த காலம், அடுத்து இது துன்பப்படுகிற நாளும், இது ஒவ்வொரு சபைகள் அல்லது ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாம் இன்னும் அநேக நாட்கள், ஆண்டுகள், வருடங்கள் கடந்து போகிறதை தவிர ஆனா நாம் கடந்து போறதில்லை. உலகத்துல ஒத்து போகிறோம் தவிர நாம் இயேசுவோடு இணைந்து போகிறதில்லை. உலகத்தோடு ஒத்து போகிறோம், இயேசுவோடு இணைந்து போவதில்லை. அப்படி இணைந்து போகிறது இல்லாததுனால்தான் நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால கவனிங்க, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஒருவேளை மாற்றவர்களையோ அல்லது ஒருவேளை சூழ்நிலைகள் மாறவில்லையோ என்பது காரணம் அல்ல, நாம் மாறவில்லை என்பதுதான் காரணம். நாம் மாறுவோமானால் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறும். மாறாததுக்கு காரணம் சூழ்நிலையோ அல்லது வேதமோ தேவனோ அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளப்படும் போதுதான், இணைத்துக் கொண்டு அதோடு பிணைந்து கொள்ளப்படுவதுதான் வாழ்க்கையில ஒரு பொருளை எதிர்பார்க்க முடியும். கவனிங்க, நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும், அதோடு பிணைந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, உலக பிரகாரமான காரியங்களை எடுத்துக் கொண்டோம்னா, ஒரு பொருளை உருவாக்க வேண்டுமானால், ஒரு பொருள் அது மகிமைப்பட வேண்டும், அது உபயோகப்பட வேண்டுமானால், மகிமைப்பட வேண்டுமானால் அது பிணையப்பட வேண்டும், அது உருவாக்கப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளாய் மாறுவதற்கு தன்னுடைய இப்போது இருக்கிறதான சூழ்நிலை கலைக்க வேண்டும். அது கலைத்தால்தான் இன்னொரு உருவமாய் அல்லது இன்னொரு பாத்திரமாய், இன்னொரு மனுஷனா அல்லது இன்னொரு மகிமையான காரியமாய் மாற முடியும். அப்ப அது படையவும் இல்லை, அது பணியவும் இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்ய முடியாது? ஜொலிக்க முடியாது, அல்ல அது மகிமைப்பட முடியாது, அது தேவனுக்கும் பிரயோஜனமாக முடியாது, நமக்கும் பிரயோஜனமாக முடியாது. புரியுதவங்களுக்கு? இன்றைக்கு நாம் ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய், ஒரு குடும்பமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, இயேசு நமக்காக அர்ப்பணித்தார், பிற்கப்பட்டார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தனக்காக அல்ல, மனிதனுக்காக. தான் உண்டாக்கின மனிதன் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்கு சூழ்நிலை நிமித்தமாக முதலாவது தன்னை அர்ப்பணித்தார். இரண்டாவது தன்னை விற்க கொடுத்தார். விற்க மனிதர் மூலமா விற்பதற்கும் அதை என்ன செய்தால் அவர்களை அழிப்பதற்கு கொடுத்தார். அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவர் உருவாக்கப்பட்டார். எப்படி உருவாக்கப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் பெற்றார். அப்போ உயிர் பிறந்த தேவன் இப்ப மகிமையாய் பிரகாசமா நம்மோடு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற வரப்போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் புரிந்து கொள்வோமானால், இப்படி புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லது தேவனுடைய மகிமை உள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த உபவாச நாளை எடுக்கிறோம். எதற்காக எடுக்கிறோம் என்பது, உபவாசத்தினால் என்ன கிடைக்கிறது, அது என்ன கிடைக்கும் என்பதை குறித்து நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, நாம் பிணைவதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். வசனம் நம்ம பிணைவதற்கு நல்ல கவனிங்க. ஒரு தங்கத்தை எடுத்துக்கொள்வோம், வெள்ளியை எடுத்துக்கொள்வோம், அல்லது இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியத்தை ஏற்படுவர்கள் முதற்கொண்டு மேலே நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பொருட்கள் முதல் கொண்டு என்ன செய்கிறது? தன்னை விற்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறது. நூல், ஒரு கஞ்சியா இருக்கிற ஒரு நூல், அது விற்க கொடுக்கிறது. தன்னுடைய அந்த பகுதி தன்னை என்ன செய்து ஒப்புக் கொடுக்கிறது. எதற்காக? நூலாய் ஆக்குவதற்கு தன்னை என்ன கொடுத்து ஒப்புக் கொடுக்கிறது. அது நூலாய் ஆனதுக்கு அப்புறம் அது உருவாக்கப்படுது. எது ஒரு சேலையா, ஒரு புடவையா, அல்லது ஒரு வேஷ்டியா, சட்டையா, பனியா, ஏதாவது ஒரு பொருளா என்ன பண்ணுகிறது? உருவாக்கப்படுகிறது. அது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனை அலங்காரமாய் தோன்ற செய்கிறது, மகிமையா தோன்ற செய்கிறது. அந்த மனுஷியை பார்க்கும்போது நீங்க நல்லா இருக்கீங்க சிஸ்டர். எதனால? அந்த சிஸ்டர் சூப்பரா இருக்குது சிஸ்டர். சிஸ்டர் அந்த போட்டுக்கிறீங்க ஜாக்கெட் நல்லா இருக்குது சிஸ்டர். அந்த போட்டுக்கிறீங்க எந்த பொருள் அத்தனை ரொம்ப நல்லா இருக்குது, நகை நல்லா இருக்குது, செயின் நல்லா இருக்குது. இப்படி சொல்வதற்கு ஒரு பொருள் என்ன செய்கிறது? இன்மைக்குரிய இந்த பொருள் அலங்காரத்தை என்ன உருவாக்க வேண்டாம், தன்னை அழித்து அடுத்து இன்னொரு ரூபத்துக்குள் வரும்போதுதான் நம்மை அலங்கரிப்பது ஒரு நிறுத்தப்பட்டார். அதே விதமாக இயேசு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு தன்னை இந்த உலகத்துல என்ன செய்தார்? தன்னை ஒப்புக் கொடுத்தார். தன்னை மாற்றிக் கொள்வதற்கு முடியாதல்ல, மாற்றிக்கொள்ள முடியும் சொன்ன அப்படின்னு எல்லாம் நடக்கும். ஆனா ஏன் செய்யறதுன்னா, தான் உண்டாக்குன மனுஷன் கெட்டு போவது நல்லது அல்ல என்பதை தெரிந்து தேவன் அவர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கி அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாத்திரமே தான் தன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஒப்புக் கொடுத்தார். அந்த ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் மகிமையா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம், தேவனுடைய நாட்டிற்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் இப்படி இருக்க போறதில்லை. நாம் எங்கேயோ இருந்திருப்போம், அழிந்திருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை உருவாக்கும்படியாய் அவரை உருமாற்றம் செய்தார். அவரை உருமாற்றம் செய்தது, உடனம் அவரை உருமாற்றம் செய்தது. மகிமையா இருந்த தெய்வம், உலகத்தில் அற்புதங்களை செய்த தெய்வம், அநேக நன்மைகளை செய்த தெய்வத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அழித்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தார், உலகம் நினைத்தது, காசு நினைத்தார். ஆனால் கர்த்தரோ அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக உலகத்துல வந்தார். எதிர்த்து சொன்னார், நான் உண்டாக்குன மனுஷனை அவரோடு வைத்துக் கொள்வதற்காக இந்த பூலோகத்துல அவர் நம்மோடு இருப்பதற்காகவும் மனித பக்கம் நாம் அவரோடு இருப்பதற்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் பாரம்பரிய ஒரு சடங்காச்சாரத்தை அல்லது ஒரு பாரம்பரிய ஒரு நடைமுறைக்குள்ள வராதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மரித்த தெய்வம் மரிக்காதபடி உயிர் தெரிந்தார். மரித்த தெய்வம் மரியாதபடி உயிர் தெரிந்தார். உலகத்து பிரகாரம் மரித்தார். ஆனா சரீரத்தின் மரணம் உண்டு, ஆவிக்குரிய மரணம் உண்டு. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு மரணங்களை பார்க்கிறோம். ஒன்று தேவன் சரீரத்தபடி மரணத்தை அவர் சந்தித்து உயிர் தெரிந்தார். நாம் ஆவிக்குரிய மரணத்தை நாம் சந்திக்காதபடி தேவன் அவருடைய சாயலை நம்ம இந்த ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போயிட்டோம் சொன்னா நாம் நரகத்துக்கு போவோம்.
அப்படி என்பதற்காக நித்தியமா வாழக்கூடிய வாழ்க்கைக்கு செல்வதற்கு அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதுனால, அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, இந்த உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் காண்கிறவை, அது எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறபடினால நாமும் அவரோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வது மாத்திரமல்ல, மரித்தார். இம்மைக்குரிய சரீரம், இயேசுடைய சரீரம், இம்மைக்குரிய சரீரம் மரித்தது. ஆனா ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. நாம் இம்மைக்குரிய சரீரத்தில் மரணத்தை சந்திக்க முடியும், ஆவிக்குரிய சரீரத்தில் அவரோடு இணைந்திருக்க முடியும். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். இந்த ரெண்டு காரியத்துல நாம் என்னைக்கு இணைகிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் இதில் இணையாகிட்டால் ஒரு நாள் ஒருபோதும் ஒரு வாழ்க்கை இருந்தாலும் முடிங்க. வாழ்க்கை இருக்கும், நான் வாழ்வோம், சாகிறதுக்கும் வாழ்வோம். எந்த மனுஷனும் என்ன பண்றது இல்ல, அந்த வாழ்க்கையில மாற போறது இல்ல. ஆனா வாழ்வது என்ற ஒரே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் தேவன் இந்த பூலோகத்துல இந்த நாளிலே நம்மோடு உலாவி கொண்டிருக்கிற வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் சந்திக்க போகிறோம். பாவம் என்றால் என்ன? இன்றைக்கு தலைப்பு பாவம் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரர், பாவம் என்பது என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனோ நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாவம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி பிரவேசிக்குது என்பது கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே புதிய ஏற்பாட்டு காலம் சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுற காலம் இது. அப்போ நியாயபூர்வமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டா இருந்தாலும் வார்த்தை தான், அது மாறாது. ஏன்னு சொன்னா இயேசு ஆதியிலே தேவனுடைய ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப தேவ ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது நியாயப்பிரமாணம் இல்ல, நியாயப்பிரமாணம் வேதம் சொல்றது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொன்னாரு, பாவம் செய்கிற மனுஷன் பாருங்க என்ன சொல்றாரு, பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது சொல்லும் போது இங்க என்ன சொல்றது சொன்னா, 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் முக்கியமான காரியம். எல்லாம் கவனிச்சீங்களா? இப்ப இதுக்கு முன்னால பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொன்னால் நாம் இருக்கிற வண்ணமாகவே சந்திக்க போகிறோம். நாம் மாத்திர தேவன் எதிர்பார்க்கிறா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப நம்மையும் அவர் சொல்றாரு, இருக்கிற வண்ணமாகவே இரு. உன்னை மாற்ற சொல்ல, ஏன்னா இருதயத்தை மாற்றணும். அந்த இருதயத்தை மாற்றும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா என்ன பண்றோம், இருக்கிறோம். அப்ப இனி நாம் என்ன பண்றோம், என்ன சொல்றது, எவ்விதமா இருப்போம் என்று சொன்னாரு. இனி இப்ப இருக்கிறோம், ஆனா இனி எப்படி இருப்போமோ என்கிறத என்ன பண்றாரு, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த 5 கன்னிகள் உள்ள போனாங்க. 5 கன்னிகள் வெளியேறாங்க. ஏன்னா
புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அவர்கள் உபயோகம் இல்லாதவர்கள். நல்லது, உள்ள போறது உபயோகம் இல்லை, தகுதி இல்லை, ஆயத்தம் இல்லை, அவர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் மிகவும் சமயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயமாய் இருந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட அப்படியே நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் இருக்கிற வண்ணமாகவே சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? சற்று நாம் யோசிப்பாங்க. நம்ம யோசிப்பாங்க. நினைக்கிறேன், உபவாசம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அல்ல நம்ம கத்தோலிக்க ஆலயத்துக்கு வருவது பிரச்சனை இல்லை, காணி கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, தசம் வாங்குறது பிரச்சனை இல்லை. நம்ம யாரா இருக்கிறோம்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, அல்ல தேவனுடைய வார்த்தையை மீறி செய்கிறோமா என்று நம்மை நாமே இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இந்த உபவாச நாட்கள் நாம் ஆயத்தப்படும்படியா தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஆயத்தப்படும்படியா, நாம் ஆயத்தமாகும்படியா, நாம் ஆயத்தமாகி தேவனை சந்திப்பதற்கு நாம் என்ன இருக்கணும்? தகுதியாய் மாற வேண்டும். தேவனை சந்திப்பதற்கு இந்த உலகத்துல பெரிய மந்திரி, எம்எல்ஏ, அவர் இவர் எவரையும் சந்திப்பது பெரிய காரியம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் உங்களோடு என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு நாம் தகுதி வேண்டும் சொன்னால், நாம் இருக்கிற வண்ணமாகவே தேவனை சந்திப்பதற்கு நாம் என்ன இருக்கணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று அடுத்த வருஷம் பாருங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் குற்றமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். தன்னையும் என்ன பண்ணுகிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? சுத்தமா இருக்கிறார், அவர் நீதிமானா இருக்கிறார், பரிசுத்தவானா இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் எவரையும் கொண்டு தந்துகிற தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதைதான் நியாயபரமான சொல்லுகிறது. அவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரோடு கூட என்ன பண்ண இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். அவர் நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம், அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியலங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? நிறைய கிறிஸ்தவ, நிறைய குடும்பத்தில், நிறைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் எங்க இருக்கிற, யாரோடு இருக்கிறோம் என்று தெரியவே இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சுத்தமா இருக்கு, நல்ல மனுஷனா, நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கிறது போல நம்மையும் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறதுனால உங்களையும் என்னையும் நல்லவரா எதிர்பார்க்கிறார். அவர் தப்பா இருந்தா நம்ம தப்பா எதிர்பார்க்கிறார். திருடனை பார்த்து இன்னொரு திருடன் சொல்ல முடியாது, அவன் திருடன் ரெண்டு பேரும் சொல்ல முடியாது. பொய் பேசுறத பார்த்து நீ சொல்லி பாரு, நீ மட்டும் உத்தமனா, நீ போய் தானே பேசுற இல்ல? அவன் சொல்றல நிறைய பேர் நீ பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப, நிறைய வாழ்க்கையில நீ மட்டும் தெரியாதா, நீ மட்டும் நல்லா, நீயும் அதான் பண்ற. ஏன்னா தப்பு செய்கிறவங்க அடுத்த தப்பு செய்யற திருத்த முடியாது. திருடனுக்கு என்ன பண்ண முடியாது? வழி காட்ட முடியாது. ஒரு தப்பு செய்கிறவங்க இன்னொரு தப்பு செய்யறவங்க மாற்ற முடியாது. அப்ப தப்பு செய்யறவங்க பிள்ளைய மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? அப்ப தப்பு செய்யறோம், பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து வரும்போது அந்த தப்பு அவன் தெரியுமா? அப்ப செய்யும் போது அந்த பிள்ளை அப்பன்னு சொல்லுவோம், நீ இதை செஞ்சல, இப்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோம். நேரா சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு தெய்வமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், பரிசுத்தவர், நீதிமான், அவர் தவறு செய்யாதவர். அந்த தெய்வம் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்னை போல இருங்க, நீங்களும் என்னை போல இருங்க. அப்ப அவரோடு கூட இருக்கிறதுனா நமக்கு ஆசை வேணும், அவர்கிட்ட விருப்பம் வேணும். உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏற்கையா. உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான்
இதயத்தில் கேட்கவையா எனக்காக யாவை செய்வாரே செய்து முடிப்பாரே எனக்காக யாவை செய்வாரே செய்து முடிப்பாரே நீ சுமக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. நீ என்ன பண்ணு, உண்மையா இரு, உண்மை உள்ள மனுஷனா வாழு, உண்மை உள்ள மனுஷியா வாழு, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படி, நியாயப்பிரமாணத்தை மீறாத, நியாயப்பிரமாணத்தை உட்பட்டு வாழ்க்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய உண்மையாய் வாழ என்று சொன்னாங்க. அந்த உண்மையாய் வாழ்வதற்கு தான் நாம் என்ன பண்ண, இன்னும் நம்ம பாவத்தை நாம சொன்னோம். நாம சொன்னதுல நிறைய பேர் தெரியல. நிறைய பேருக்கு நான் என்ன பாவி, நான் பாவி. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாவம் செய்யாத எந்த மனுஷன் கிடையாது. ஆனா பாவத்தை கர்த்தர் மாற்றினா நம்ம நீதிமான மாற்றி இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போம்னா, அல்லது அவர் வருகைக்கு முன்னால மறித்துருவோம். ரெண்டு காரியங்கள். அது வருகைக்கு முன்னால மறிச்சிட்டோம்னா, அந்த வருகைக்கு முன்னால மறிப்பதோடு கூட அதே சமயத்துல அவர் வருகைக்கு உயிரோடு இருந்தோம்னா, ரெண்டு காரியத்துல நாம் அந்த தினமும் தேவனுக்கு முன்பதாக நாம் அறிக்கை செய்கிறோம். இதுதான் பாவ மன்னிப்பு. அந்த நாம் பாவத்திற்கு வீட்டுட்டோம். ஆனா நம்ம செய்கிற மனுஷனா வாழ்ந்து கொண்டோம், இன்றைக்கு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டுறோம். நம்ம வாழ்க்கையில பார்க்கிறது, பேசுகிறது, நாம் நடக்கிறது, நாம் ஒரு வேலை கேட்கிறது, இவைகள் அத்தனைக்கும் ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தினமும் நாம் வாழ்ந்து காலையில இரவு வேலை பாதுகாத்தீங்கனால நாளில என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் காணப்படட்டும், என்னுடைய குடும்பம் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும், என் ஜீவியம் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும், நான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தினமும் நம்ம என்ன பண்ணோம், தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ளணும். ஒப்புரவாக்கி கொள்ளாம வாழ்க்கை இருக்கோம்னா அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதாய் காணப்படுது. தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற வாழ்க்கை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். பரலோகத்துக்கு செல்வது மாத்திரமல்ல, நான் பரலோகத்துக்கு தேவனோடு வாழ முடியும். அதுக்குதான் சொன்னாரு, இன்றைக்கு இந்த நாளில அவர் எப்படிப்பட்டவராக சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் அவர் என்ன பண்றாரு, சுத்தம் உள்ளவராய் எதிர்பார்க்கிறார். உண்மை சுத்தம் உள்ளவராய் எதிர்பார்க்கிறார். அர்த்தம் ஆசிங்க, பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறாரு. அவர் வேதம் சொல்கிறது, அவரை சந்திப்பதற்கு நாம் என்ன இருக்கிறவர்களாக இருக்கணும். ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்ல. அவரு இதை கொண்டு அதெல்லாம் கேட்கல. அப்படியே முடிஞ்சு எனக்கு தான் சொல்றாரு, நீ அப்படியே அன்பாரு சிவபாரு வெள்ளையாரு நான் நல்லா அதெல்லாம் பண்ணி பேக்கப் ஒன்றும் தேவையில்லை. நீ அது உலகம் பண்ணிக்க, அது ஒரு விஷயம். ஆனா தேவனை சந்திப்பது இந்த உபவாச நாளில நீ ஒரு நாள் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த நாளை நோக்கி பேசுவோம். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், குடும்பத்துல மாற்றம் வரணும், ஜீவியத்துல மாற்றம் வரணும், எடுக்கிற காது வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தரோடு பேசுவேன். ஆனா சொல்லாம இன்னைக்கு ஏதோ நானும் வந்தேன். நான் ஒரு நாளும் அப்படி வந்தோம்னா கர்த்தர் நம்மோடு பேசவே மாட்டார். வார்த்தை நமக்கு பேசாது, வார்த்தை நமக்கு புரியாது, வார்த்தைக்குள்ள ரகசியம் நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தருடைய சமூகத்துல வருவதற்கு முன்பதாக ஆயத்தமா வராதனால உள்ள போக முடியல. எது உள்ள போகணும், வார்த்தை உள்ள போகல.
அது எப்படி பேசினாலும் அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் அந்த வார்த்தை உன்னை மாற்றும், உன் குடும்பத்தை மாற்றும், சரீரத்தை மாற்றும், சிந்தையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தை எப்போது என்று சொன்னால் நான் வருவதற்கு முன்பதாக ஆயத்தமாக வருவதுதான். நாம் ஆயத்தம் இல்லாம தேவனுடைய பாதத்துல தேவனுடைய சமூகத்துல வருவோம்னால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். ஏதோ நான் வருஷம் பாஸ்டர் நானும் போவேன், இல்லவே இல்லை. என் தேவனை சந்திப்பதற்கு, தேவனோடு துணமாடுவதற்கு, என் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, என் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வருவதற்கு நான் என்ன செய்கிறேன் என்பதை என்னை சுற்றி காட்டுவதற்கு, என்னை சரி செய்து கொள்வதற்கு, என் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த வார்த்தை என்னோடு பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அந்த வார்த்தை நம்மோடு பேசும். இல்லையா? அந்த வார்த்தை நம்மோடு பேசும். அந்த வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாய் வருகிறவர்களிடத்துல அந்த வார்த்தை தானாய் போய் பேசுவோம். இல்லையா? ஆயத்தமா இல்லாதிருப்போம்னால் அந்த வார்த்தை காற்றில பறந்தடித்தது போல ஓடிவிடும். உன் வாழ்க்கையில வராது, குடும்பத்துல வராது, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல வராது, பிள்ளைகள் வாழ்க்கையில வராது, கணவன் வாழ்க்கையில வராது. ஏன்னா அந்த வார்த்தை வேற இடத்துக்கு போயிடும். அந்த வார்த்தை வேற யாரோ ஒன்று காத்துல கேட்கிற யாரோ ஒன்று வச்சுக்க கூட யாரோ ஒன்று அது உபயோகமா இருக்கும். ஏன்னா உனக்கு வர வேண்டிய காரியம் அங்க போயிடுச்சு. ஏன்னா ஆயத்தமா இல்லாததுனால அந்த ஆயத்தமா இருக்க வேண்டிய யாரோ அவங்களுக்கு அந்த வார்த்தை போய் கிடைக்கும். அப்படி அடிச்சனால் இன்னைக்கு வேதம் சொல்லுது பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. பாவம். அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன வார்த்தை? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிந்து அவரிடத்தில் பாவமில்லை. அவரிடத்தில் என்ன இல்ல? பாவம் இல்லாத இயேசு உங்களுக்காக எனக்காக பாவமானார். அல்லேலூயா. ஏற்று சொன்னார் உங்களுடைய மீறுதல், என்னுடைய மீறுதல், நம்முடைய மீறுதலை அவர் மன்னிப்பதற்காக இயேசு பாவமானார். அல்லேலூயா. அந்த பாவம் இல்லாத இயேசுவை நாமே பாவத்துக்குள்ள கொண்டு போனோம். ஆதாரம் மூலமா அந்த பாவத்தை இயேசு நிவர்த்தியாக்கி இன்றைக்கு உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம் வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனோ பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனோ அவரை காணவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனோ தேவனை பார்க்க முடியாது. பாவம் என்பது ஒருவேளை நான் அதை செய்துட்டா இதை செய்துட்டா எல்லாம் பாவம் இருந்தாலும் அதுவும் பாவம் தான். அப்படியே வார்த்தை மீறுகிறதே பாவம். அப்ப தேவனுடைய வார்த்தை அவருக்கும் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு உபவாசம் 21 நாள் சுபவாசம் சொல்லியிருக்கிறோம். ஆனா கேட்கல. நீ கேட்கலன்னா நீ தக்கடைய வார்த்தையை மீறுகிற. வார்த்தை சொல்லுது உன்னுடைய விசுவாசிகளை உன்னுடைய சபைக்கு வருகிற குடும்பத்தார நீ சரிப்படுத்தணும்னு சொன்னா இந்த வேதம் இயேசு சொல்ற நீ என்ன பண்ணுங்க? ஆக்கினக்குள்ள தீர்க்கப்படாதபடி நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. அவர் சொன்னார். அப்ப நீங்களும் நானும் ஆக்கினக்குள்ள தீர்க்கப்படக்கூடாதுன்னா சபையில சொல்லுகிற இந்த வார்த்தையை கீழ்படுத்தோம்னா அந்த வார்த்தை உங்களின் குடும்பத்தை பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகும். அந்த வார்த்தை நிவர்த்தி ஆக்குவதற்காகத்தான் இந்த வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அங்க என்ன சொன்னாங்க? அந்த தேசம் அழிந்து போகக்கூடாது. உபவாச நாள் நியமிச்சாங்க, கூட்டி ஜெபிச்சாங்க. அந்த ஜெபிக்கும் போது அந்த ஜெயம் திருச்சியை பெற்றுக் கொண்டாங்க. இதுதான் இன்னைக்கு நான் இத்தனை வருஷம் இல்லாத கர்த்தர் 2026 என்னோடு பேசணும் அப்படின்னால இன்றைக்கு இந்த 26ஆம் ஆண்டுல இப்படி ஒரு நாளை நியமித்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் மற்ற நாட்கள் நியமிக்கலாம், ஆனா இந்த நாளை அவர்கள் கடைபிடிக்கிறதுனால நாம் அந்த நாளை உபயோகப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு சொல்லி ஆவியானவரோடு பேசுறதுனால இன்னைக்கு நாம் இந்த நாளில பாவத்தை செய்கிறதான மனுஷன் யாருக்கு சொன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்கிறவன் அவன் நிலைத்திராவிட்டால் அவன் பாவம் செய்கிறவன். நாம் பக்திமானா இருக்கிறேன், நாம் நீதிமானா இருக்கிறேன், சபை கூடுதலை விட்டு விடுகிறேன், சபை மாறாததை விட்டு விடுகிறேன், சபை வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறேன். வேற எங்க போய் கேட்க போறேன்? வேற அங்க போய் கேட்க போறியா? அங்க போய் கேட்க போறியா? எங்க போய் கேட்பேன்?
இங்கதான் கேட்க முடியும். இங்கதான் வார்த்தை நியாயப்பிரமாணம் இங்கதான் இருக்குது. இங்க கேட்டாதான் நீ மாறுவ. அங்க போனா மாற முடியாது. அங்க போனா ஆடி கிடப்ப. ஆனா இங்க வந்தா உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய இந்த நியாயப்பிரமாண வார்த்தை, பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு இன்றைக்கு நாம என்ன செய்யணும்? ஆயத்தமாக்கி கொள்ளலாம். அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க பிறகு. அந்த சிக்கல் அந்த வெளியே வருதா, முதலாவது நியாயப்பிரமாண வார்த்தைக்கு கீழ்ப்படியும். முதலாவது கீழ்ப்படினா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். முதலாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இரண்டாவது சொல்லுகிறது 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னவாகிறது? அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. வாசிங்க. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொல்லாத அவனை தொடான். இதுதான் நியாயப்பிரமாணத்து வார்த்தை சொல்லு. பார்த்தீங்களா? தேவனால் பிறந்த எவனோ என்ன பண்றான்னா பாவம் செய்யறான். பாவம் செய்வதற்கு அவன் விட்டு கொடுக்கறதுல பாவம் செய்ய மாட்டான். ஆனா தேவனால் பிறக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் பாவம் செய்யறான். அவன் போய் பேசுறான், அவன் ஏமாத்துறான், அவன் கொள்ள அடிக்கிறான், அவன் திருடுறான், அவன் அநேக காரியம் செய்யறான். ஏன்னா வார்த்தை அவனுக்குள்ள இல்ல. வார்த்தை இல்லாததுனால அவன் சொந்தமாய் செய்து கொண்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யல, அவன் சொந்தமாய் செய்து கொண்டிருக்கிறான். தனக்குரியவைகளை சொந்தமாய் போய் பேசிக் கொண்டிருக்கிறான், சொந்தமாய் அபகரிக்கிறான், சொந்தமாய் தனக்குள்ளதை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லல. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதை பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறாதபடி நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனா இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் தேவனுக்கு உரிமை இல்லாதவனா இருக்கிறான், சொந்தம் இல்லாதவனா இருக்கிறான், தேவன் அற்றவனா இருக்கிறான். தேவன் உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால், தேவன் உள்ளவனாய் மாற வேண்டுமானால் நாம் நியாயப்பிரமாண வார்த்தைக்கு நம்மை நாமே கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு போதுதான் இந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும். இல்லையா? அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். அது சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொல்லாம அவனை தொடான். இதுதான் தேவனால் பிறந்தவனை கத்த பாதுகாக்கிறார். போக்கை வந்து இது முதல் கத்த பாதுகாத்து சொல்றார். உன் ஆபத்து நாளில கத்த உன் துணையாயிருந்த பாதுகாப்பான். உன் வரத்தை உன் போக்கை கத்த பாதுகாப்பான். இதெல்லாம் கத்து பாதுகா. ஏன்னா தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யலாம், நியாயப்பிரமாணத்தை மீறாதவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப இதெல்லாம் செய்யும் போது வேதம் சொல்லுது, அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால, தேவன் அவனோடு இருக்கிறதுனால அவனை கொண்டாது என்ன பண்ணாது? கொடாது. அவனை என்ன பண்ண? கொண்டாது, கொடாது. அடுத்த வருஷம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான், நியாயப்பிரமாணத்தை மீறாதவன் கர்த்தருக்குள் இருக்கிறவன் தேவனோடு இருக்கிறான். அப்ப தேவனோடு இருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் இங்க சொல்லுகிறார், நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன் என்று என்ன பண்ற? சொல்லுங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாதவருக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப பாவத்தை மீறுகிறவன், பாவம் செய்கிற யார் பாவம் செய்கிறாரா? நியாயப்பிரமாணத்தை
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறும் போது பாவம் செய்கிறான். அப்ப பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடுகிறான். அப்ப வார்த்தை அவனுக்குள்ள இல்லை, வார்த்தை அவனுக்குள்ள இல்லாதனா அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனா மாறிவிடுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தா அவன் தேவனோடு இருக்கிறான். அப்ப வார்த்தை அவனுக்குள்ள இருந்தா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் சேர்ந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் மெய்யான தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் தேவன் நித்திய ஜீவனை என்ன பண்ணுகிறார்? அவர் உண்மை உள்ளவர், பொய் உரையாத தேவன், பரிசுத்தவான், அவர் நீதிபதி, அவர் நியாயாதிபதி. இது தேவனாகி கர்த்தர் நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறார். அல்லேலூயா. அதுக்குதான் பாவம் செய்யணும்னு சொல்றது. நியாயப்பிரமாணத்தை மீறுதான் பாவம் செய்யற, நியாயப்பிரமாணத்தை மீறாத, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிக்கிறது. இந்த வசனத்துல நிறைய காரியம் இருக்குது. நிறைய இது வந்து ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல நிறைய ஒரு வார்த்தை ரகசியம் நிறைய இருக்குது. ஆனா இது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் வந்து பாவம் செய்வதற்குரிய இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். நிறைய காரியத்தை நம்ம போகிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சரி செய்யக்கூடிய காரியம், இன்றைக்கு முதலாவது பாவம் செய்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாதவர். அது எப்படி பாவம் செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால் பாவம் செய்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினால் பாவம் செய்கிறார். ரெண்டாவது, அவருடைய நீதியை நிறைவேற்ற முடியாத பாவம். ஒரு நீதி நிறைவேற்றுவதற்கு அவங்க பாவம் செய்ய முடியாத நடக்கிறது என்னன்னு சொன்னால், அதை பார்த்தீங்கன்னு சொன்னா 21 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. உங்களை காத்துக் கொள்கிறார். இது விக்கிரகம் என்பதற்கு 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று எதிரே நிற்கிறது, ஒன்றான நமக்குள்ள இருக்கிறது. 2 விக்கிரகங்கள். இந்த உலகத்துல எல்லாமே விக்கிரகம் தான். அப்ப உனக்குள் இருக்கிறது விக்கிரகம், வெளியே இருக்கிறது விக்கிரகம். அப்ப எதை நீ சார்ந்து கொண்டிருக்கிற? உனக்குள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? உங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்காரராக தெய்வம், எங்க மனைவி இருக்கிறாங்க பாருங்க, எங்க பிள்ளை இருக்கிறாங்க பாருங்க, ஐயோ எங்க வேலையில எங்க எஜமான்கிறாரு பாருங்க, அப்படித்தாங்க தெய்வம் சொல்றாங்க. இயேசுவை தவிர தெய்வம் இல்லவே இல்லை. நீ அதை சொல்லும் போது விக்கிரகத்தை உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த விக்கிரகம் என்பது உனக்குள் இருக்கிற விக்கிரகத்தை நினைத்து போடு. ஏசுதான் முதல்ல சொல்லிப்பாரு. அப்போ உனக்குள் இருக்கிற விக்கிரகம் வெளியே போடும். அப்ப நீ மகிமையாய் மாறலாம். அல்லேலூயா. அப்போது நீ ஆயத்தமா இருக்க முடியும். அப்போது தேவனுடைய சமூகத்துல உன்னை நீ ஆயத்தப்படுத்துகிற. இன்றைக்கு முதலாவது, இன்றைக்கு நாம் நேரங்களை நாம் போயிட்டு நேரத்துல கொஞ்ச நேரத்தை பார்க்கணும். முதலாவது, இன்றைக்கு நாம் பாவம் என்றால் என்ன? இந்த பாவம் என்பதற்கு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொன்னால் அதற்குள் இருக்கிறன்னு சொல்லி நாம் பாவம் செய்கிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவம். அப்ப இங்க வேதனை சொல்கிறது, தேவனுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம், பொய் பேசுகிறோம், ஏமாத்துகிறோம், திருடுகிறோம், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதம் சொல்கிறது, நீ தப்பன களவு செய்யாத இருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாங்க, பெண்ணுக்குள்ள இச்சாம இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நாம என்ன பண்றோம்? உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த இருக்கிறத மாற்றணும்னு சொல்றாரு. அந்த தினம் மாற்றணும். கொஞ்சமா முழுசா மாற்ற முடியல, முழுசா செய்ய முடியல. ஆனா கொஞ்சமா நம்ம மாற்றும் போது அது என்னைக்கு பூரணப்படுகிறதோ, என்னைக்கு முழுமையா ஆகுறதோ, அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு குடும்பத்துல வெற்றி கிடைக்கும், அன்னைக்கு உன்னுடைய ஜீவிதத்துல மாற்றம் கிடைக்கும், அன்றைய உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வெற்றியை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? நீ உனக்குள்ள இருக்கிறத மாற்றும் போது அது வெளிரங்கமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உன்னோடு கூட உணவாடி கொண்டிருக்கிற தேவனுக்கு உனக்கு உள்ள அந்த ஐக்கியத்தை செய்கிறதை நீ திருத்தும் போது அது என்ன செய்ய சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராததுக்கு காரணம் இன்னொரு வசனத்தை மாற்ற வாசித்து நாம் முடிக்கல. வேதம் சொல்லுது, 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவல்லாத மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். என்ன காணிங்க? முதல் நியாயப்பிரமாணத்தை வெல்லுகிறது பாவம். 2வது இது எப்படிப்பட்ட பாவம்? அநீதிக்கு இல்லாத பாவம். ஆனா தவறு செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காலம் சொல்ல முடியும்.
அந்த தவறு அவங்களை செய்கிறது பாவத்துக்கு இல்லாத தவறா இருக்கும். தவறுன்றது தவறு தோன்றும், தவறு இல்லை. ஆனா என்ன செய்ய முடியும், அடிக்கிறாங்க, நம்ம தடுப்பது அல்லது நம்ம அதை என்ன பண்ணது, அவங்க போங்க அப்படின்னு சொல்றது பாவம் இல்லை. ஏன்னா அவங்க தடுக்கிறோம், அவங்க நிறைய பேர் அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு பாவம். அப்ப நம்ம அதை தடுத்து நம்ம வாழ்க்கை வராத அப்படின்னா தடுத்து கொள்ளுகிறதா பாவத்தை பார்க்கிறோம். இன்னொரு காரணத்தை பார்க்க முடியுங்களா, வேதம் சொல்லுகிறது யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்கும், அதை செய்யாதே போனால் அது அவனுக்கு என்ன இருக்கும், பாவமா இருக்கும். மூன்றாவது பாவம், முதல் பாவம் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறது, அநீதியை செய்கிறதுனால பாவம். மூன்றாவது நன்மை செய்யாததனால் வருகிறது பாவம். நன்மை செய்ய உனக்கு தெரிந்து, நன்மை செய்ய முடிவுக்கு, நன்மை செய்யணும்னு உனக்கு விருப்பத்து நீ செய்யறன்னு சொன்னா அது உனக்கு பாவம். அப்ப நன்மை செய்யாத இருந்தால் பாவம் என்று பார்க்கிறோம். அடுத்த வாசி முடிக்கணும் மறுபடியும். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தோம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நன்மை செய்ய மனசிருந்து நன்மை செய்யறது அதுல அவனுக்கு பாவமா மாறிடுகிறது. அப்போ இன்றைக்கு நன்மை செய்ய நமக்கு தகுதி இருந்து, நமக்கு எல்லாம் இருந்து அதை செய்யலன்னு சொன்னா அதுவே நமக்கு பாவமாய் மாறிவிடுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம சொல்லலாம், வாசித்து 3 பாவம், நியாயப்பிரமாணத்து பாவம், அநீதி பாவம், நன்மை செய்யாதது பாவம். அடுத்து வாசிங்க நீதிமொழி புத்தகம் 24:9 வாசிங்க. நீதிமொழி 24:9. தீய நோக்கம் பாவம்தான், பரியாசக்காரனே மற்றவனுக்கு அருள்பாடுமே. தீய நோக்கம் என்ன வருகிறது, பாவமா இருக்கிறது. அடுத்து பாருங்க மத்திய 5ஆம் அதிகாரம் 25. மத்திய 5:25. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்யலாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாய் இருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தடுத்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாய் இருக்கும். அப்போ மூன்றாவது பார்க்கும் போது நியாயப்பிரமாண அநீதி நன்மை சொல்றாரு. உன்னுடைய சரீரத்துடைய அமைப்புகளை என்ன பண்ணோம், ஒன்னிலதான் பரவாயில்ல, ஆனா நீ அதை வச்சுக்கிற நடந்து போகாதபடி அதை எடுத்துட்டு நீ என்ன பண்ண பரவாயில்ல போலாம். ஆனா உங்க எது இடதுலா இருக்குதோ அந்த இடதுலா இருக்குல்ல அதை என்ன செய்ய மாற்றிட்டு எடுத்துரு. ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்வது, ஒப்பு கொடுக்கணும். அந்த விட என்னுடைய வாழ்க்கையில இந்த உபவாச நாள்ல எதெல்லாம் எனக்கு இடைவெளா இருக்குதோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு எதெல்லாம் இடைவெளா இருக்குதோ அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் பரலோகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எல்லாரும் அப்படின்னு நாம் எழுதுகிறார். ஜெபிப்பானுடைய சமூகத்துல இன்றைக்கு நாம் கத்துடைய வார்த்தை கேட்டு நாம ஒரு தீர்மானம் பண்ணி நடந்த இன்றைக்கு சமூகத்துல ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேட்போம். ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற நாம இன்றைக்கு தேவனுடைய பிரமாணத்துக்கு நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், விசேஷ நியாயப்பிரமாணத்துல எழுதுகிறோமா அல்லது விசேஷமாக நாம் நம்முடைய குமாரர்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம்னா உடக்கம் என்பவர்களாக
நன்மை செய்ய மனதிருந்தோம், நன்மை செய்ய பெருந்திருந்தோம், நன்மை செய்ய முடியாத இருந்தோமானால், நன்மை செய்ய மனதில்லாத இருந்தோமானால், நான் வேதம் சொல்லுகிறது உனக்கு எது இடதலா இருக்கிறதோ அந்த இடதலா இருக்கிற ஒன்றை இல்லாமலே பரலோகத்துக்கு போகலாம். அது இடையிலா இருக்கிறத வைத்துக் கொண்டு நரகத்தில் போடுவதை காட்டிலும் அது இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணுக்கு இடையிலா இருக்கிற கால் இடதலா இருக்கிற கை இடதலா இதெல்லாம் உனக்கு இடையிலா இருக்கிறதோ அவைகள் இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம். அவைகளை வைத்துக் கொண்டு நீ இன்னும் அதிலே இருப்பாயனால் உடைய விசேஷம் அவைகள் முழுவதும் நரகத்துக்கு போய்விட. இன்றைக்கு நாம் நாமே மாற்றிக் கொள்ளலாம். இருதயத்துல நம்முடைய இருதய சிந்தைக்குள்ளாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமா காணப்படுகிறது. ஒருவேளை விக்கிரகமா நிற்கிறது மாத்திரமல்ல, நாம் யாரெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோம், யாரெல்லாம் நமக்கு பிரியமாய் பேசுகிறோமா அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுகிறாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம் என்றால் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. Oh, Imaka, Riva, Riva, Rava. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise the Lord. Hallelujah, hallelujah. Oh, praise Jesus, somebody, every day, somebody, பாவம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இருக்கு அந்த வரை அதிர்ச்சி செய்கிறது, நன்மை செய்ய மனதிலிருந்து செய்ய முடியாது இருக்கிறார் பாவம். அந்த விட கண்கள், காதுகள், கைகள் இடையிலாயிருந்த அந்த பாவத்தை காட்டிலும் அது இல்லாமல் நரகத்தை போகக்கூடாதபடி தடுப்பது எது என்று சொல்லி நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். நாட்களில் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறோம். அவர்களோடு ஐக்கியப்பட, அவரோடு விளையாடு, அவர்களோடு இணைந்து கொண்டிருக்க விரும்புகிறார். அதில் போகக்கூடாது எதெல்லாம் தடையாயிருக்கிறோம் அது எல்லாத்தையும் எடுப்பு போட்டு உடனே விட்டு இந்த புதிய நாட்களில் எடுத்து போட்டு எல்லாம் போகட்டும். ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்துல ஒருவேளை சூழ்நிலையில சரீரத்துல வாழ்க்கையில மாற்றம் வரலையா, அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ ஒப்பு கொடுத்தால் மாற்றம், நான் ஒப்பு கொடுத்தால் மாற்றம். ஒரு ஜீவத்துல மாற்றம் வரும், குடும்பத்துல மாற்றம் வரும். நாம் ஒப்பு கொடுத்தாலும் ஒரு நாளும் நிறைவேற்றி பெறுகிறோம். மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவதை தேவனுடைய வார்த்தை கேட்டு தமிழக வார்த்தை Hallelujah. Adiman kadar adiman kadar adiman kadar. Oh, nanti masukta avyanare avana selapata. Praise Jesus. Hallelujah. Adiman kadar adiman kadar kadar. Hallelujah. 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 Oh, praise the Lord. Hallelujah. எல்லாம் எனக்கு அப்போது வரும். முதலாவது நான்கு நீதி தேடு அப்போது எல்லாம் கூட கொடுத்து தேடி வந்திருக்கிறார்கள். பாதத்தை அமர்ந்து அடுத்த சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அனுமதிய சொல்லுகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர். நித்திய ஜீவனுக்காக எங்களுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டதற்காக ஏன் ஜீவனை கொடுத்தேன் ஆண்டவர். உங்களுடைய ஜீவனை ஜீவ மரியாதை எங்களுக்காய் உபகரித்தேன் ஆண்டவர். நித்திய ஜீவன் நாங்கள் பெறுவதற்கு
பாவம் இல்லாத மனுஷியா, பாவம் இல்லாத மனுஷனா காணப்படுவதற்கு எதிர்பார்க்கிறேன் நான் சொன்னேன். உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு, உங்களோடு நாங்கள் உறவாடுவதற்கு, நாங்கள் பாவம் இல்லாம மனுஷியாய் எங்களை நாங்கள் இப்போ இந்த உபவாச நாட்களிலே எங்களை நாங்கள் மாற்றுகளை சரிபார்த்துக் கொள்ள இது ஒப்புக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வந்துவிடமாட்டார்கள். நாளில் மறுபடிக்கமாய் கேட்டுக் கொடுத்த பிள்ளைகளை பொருட்படுத்துங்கள். திருச்சபை அந்தந்த ஒவ்வொருவரை ஆக்குங்கள். பிள்ளைகளை நம்முடைய நடைபெற்ற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பாதத்திலே காத்து உண்மையே நம்பி ஜீவிக்க உதவி செய்யும்படியாக செலுத்துவோம். வந்திருக்கிற குடும்பங்களை பிள்ளைகளுக்கு மனோகரமாய் தீர்வு செய்ய எல்லா சாபங்கள், கட்டுகள், தரித்திரங்கள் மாற்றத்தை உண்டு பண்ண காலையில தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு ஐக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய செலுத்துகிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டுடைய குடும்பங்களோடு காணப்பட உதவி செய்ய ஒவ்வொருவரை காத்துக் கொள்ள வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார்கள். செல்வோம், தரிசனம் செல்வோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய